நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 46. புதன்காலை சென்னை பெருங்குடி தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். மதுரையை சொந்த ஊராக கொண்ட ரோபோ சங்கர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் MA பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றவர். 5 முறை மிஸ்டர் மதுரை பட்டத்தை தனதாக்கியவர். சிறு வயதிலேயே சினிமாவில் ஆர்வம் கொண்ட ரோபோ சங்கர் நடன கலைஞராக பணியாற்றியுள்ளார். பிரபலங்கள் போல் வேஷம் போட்டு மிமிக்ரி செய்வது என மதுரையில் சின்ன சின்ன நிகழ்ச்சிகளில் தனது திறமைகளை வெளிப்படுத்தி வந்தார். திருமணத்திற்கு பின் ஜிம் மாஸ்டராக சில காலம் பணியாற்றியுள்ளார். உடலில் பெயிண்ட் பூசிக்கொண்டு ரோபோட்டிக் நடனமாடியதால் இவருக்கு ரோபோ சங்கர் என்கிற பெயர் உருவானது. சின்னத்திரை காமெடி நிகழ்ச்சியின் மூலம் தமிழ் மக்களுக்கு பிரபலமானவர். அடுத்தடுத்து கிடைத்த சினிமா வாய்ப்புகளை இறுக்கமாக பிடித்து தமிழ் சினிமாவின் குறிப்பிடத்தக்க காமெடியன்களில் ஒருவரானார். 2005இல் RV உதயகுமார் இயக்கிய கற்க கசடர படத்தில் சிறிய வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து சினிமாவில் அறிமுகமானார். தீபாவளி, ரௌத்திரம், மதுரை வீரன் ஆகிய படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். இவருக்கு மாரி திரைப்படம் பெரிய வாய்ப்புகளை தேடித் தந்தது. அப்படத்தை தொடர்ந்து உச்ச நட்சத்திரங்கள் பலருடைய திரைப்படங்களில் நடித்தார். நடிப்பு தவிர இவர் செய்யும் மிமிக்ரிக்கும் தனி ரசிகர் பட்டாளம் உண்டு. டப்பிங் ஆர்டிஸ்டாக லயன் கிங் படத்தில் இவர் கொடுத்த பின்னணி குரலும் பல குழந்தைகளுக்கு பிடித்தது. 2023இல் இவருக்கு மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டது. அப்போது இவருடைய உடல் எடை பெருமளவு குறைந்தது பலருக்கு நினைவிருக்கலாம். தொடர் சிகிச்சைக்கு பின் உடல்நலம் தேறி சங்கர் பழைய நிலைமைக்கு திரும்பினார். இந்த சூழலில் நேற்று முன்தினம் மதியம் ஒரு படப்பிடிப்பில் பங்கேற்றார். அப்போது திடீரென அவருக்கு மயக்கம் ஏற்பட்டது. படக்குழு அவரை தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து சில தினங்கள் சிகிச்சை பெற வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வியாழன் இரவு உயிர் பிரிந்துள்ளது. சங்கர் மறைவு திரையுலகினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. திரை பிரபலங்கள் பலரும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.